பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. நல்ல கவனிங்க, சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு 1 கொரிந்தியர்ல இருந்து 2 கொரிந்தியர்ல பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுவதனுடைய அந்த விளைவுகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி பரிசுத்தவான் என்று சொல்லப்படும் போது அவனுடைய சிந்தனையிலே, அவனுடைய செயல்பாட்டிலே, அவனுடைய வாழ்க்கையிலே எவைகள் காணப்படும் என்று நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க போகிறேன். மெதுவாகவே பேச விரும்புகிறேன், எல்லாருக்கும் புரியும்படியாக பேச விரும்புகிறேன். இவர்கள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், எப்படிப்பட்டவர்களை எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி முதலாவது காண்பித்து விட்டு அவர்களுக்குள்ளே இருந்த குறைகளை எப்படி பவுல் வசனத்தினாலே அவர்களை சுத்திகரிப்பதற்குள்ளாக வழி நடத்தினான் என்பதை காண்பித்து விட்டு பின்னதாக பரிசுத்தவான் ஆவதற்குரிய அடையாளங்கள், அச்சடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தப்படுத்தினாராம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து நாம் 11வது வசனம் வரை வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. சுதந்தரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் விலகி போகும்போது இவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று கை கழுவி விடுகிறோம். அநேக நண்பர்கள் நம்முடைய தெருவில் கொஞ்சம் குடித்து வெறித்து அவர்கள் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணும்போது இவன்லாம் நரகத்துக்குன்னு எழுதப்பட்டவன் என்று தீர்மானித்து விடுகிறோம். அவர்களுக்கு ஆண்டவரை காண்பிக்கவோ சொல்லவோ முடியாத மனநிலையிலே வந்து விடுகிறோம். உலகத்திலே அநேக நாரி போன கெட்டு போன வாழ்க்கை உள்ளவர்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தபடியினால் நான் தைரியமாக சொல்லுகிறேன். கவனிங்கள், இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அநியாயக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், உதாசீனர்கள், அப்படிப்பட்டவர்களாய் இருந்தவர்களே இயேசு என்னும் நாமம் ரட்சிக்குதாம். இயேசு என்னும் நாமம் அவர்களை இழுத்து இழுக்கிறதாம், அவர்களை பரிசுத்தமாக்குகிறதாம். அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, எத்தனை சீர்கட்ட மனிதனையும் தூக்கி எடுத்து அவனை பரிசுத்தமாக்குவதற்கு இயேசுவின் நாமம் போதுமான வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா.
ஒருவேளை இங்க வந்திருக்கிற தாய்மார் சிலருக்கு என் பிள்ளையை இழந்து விடுவேனோ என்று பயமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாம். நன்றாக உங்களுடைய பிள்ளையின் மேல இயேசுவின் நாமத்தை கூறி அறிவித்துக் கொண்டே இருங்கள். அந்த நாமமான சுத்தப்படுத்தும், அந்த நாமமான விடுதலையாக்கும், அந்த நாமமான கட்டி எழுப்புவதற்கு வல்லமை. அதனால தான் சொல்றேன், தேசமெங்கிலும் இயேசுவை கூறி அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் வேற எந்த மனிதனத்திலும் சக்தி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே அவர்களுக்குள்ளே சில காரியங்கள் இருந்தது. அதைத்தான் 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தபடியினாலே அவர்களுக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது என்று நீங்கள் 1 கொரிந்தியரை வாசித்தீங்கன்னா பிரிவினை இருந்தது. முதலாவது என்ன பிரிவினை இருந்தது? சிலர் சொன்னார்கள் நாங்கள் கேபாவை சேர்ந்தவன், சிலர் சொன்னாங்க நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவன், சிலர் சொன்னாங்க நாங்கள் பவுலை சேர்ந்தவன், சிலர் சொன்னாங்க நாங்கள் இயேசுவை சேர்ந்தவன். நல்லா கவனிங்க. ஏனையா எங்களிடத்துல அந்த அடிக்கடி கேட்பாங்க, எதுக்குயா நீங்க ஒரே இயேசு கிறிஸ்து தான், ஆனா அவங்க பெந்தேகோஸ்ட்ங்கறாங்க, இவங்க ஆங்கிலிக்கன்ங்கறாங்க, இவங்க பாப்டிஸ்ட்ங்கறாங்க, இவங்க பிரெஸ்பிட்டேரியன்ங்கறாங்க. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க, ஆனா பரிசுத்தவான் ஆகல. ஹலோ, அவர் சீயோன் சபைங்கிறாரு, இவர் எருசலேம்ங்கிறாரு, இவர் புது எருசலேம்ங்கிறார், அவர் பரம எருசலேம்ங்கிறார். என்னய்யா இது? இப்படி போட்டு நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா, இல்லை 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 இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா என்ன ஆகல, அதுதான் பிரச்சனை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டதுக்காக சோத்திரம், பக்கத்தில் சொல்லுங்க பரிசுத்தமாக்கப்பட்டதுக்காக சோத்திரம், பரிசுத்தமான ஆயிருங்க. பரிசுத்தவான்னு சொன்னாதான் நான் அந்த சபை இந்த சபை, அந்த ஊரு இந்த ஊரு, எங்க பாஸ்டர் எங்க சபை, அதெல்லாம் போய் நான் அப்போ தூத்துக்குடியில் நிறைய பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா பரிசுத்தவான்களா ஆனவங்க கொஞ்சம் தான். அந்த சபை கூட்டம் நடத்தினா நான் எப்படி போறது, இந்த சபை கூட்டம் நடத்தினா நான் எப்படி போறது? எதுக்கு தெரியுமா? வேதம் சொல்லி இருக்குது அங்க. அதனால தான் சொல்லி இருக்கிற. வாசிக்கலாம் 1வது அதிகாரத்திலே கொரிந்தியர்ல வாசிக்கலாம் 12வது வசனம். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான். முதல் வசனத்தில் எழுதிட்டார், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆனா உள்ளுக்குள்ள இன்னமும் அந்த கூட்டம், இந்த கூட்டம், எந்த கூட்டம்? நல்லா நான் சொல்றது உங்களுக்கு உரைக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஓஹோ, நான் அந்த சபை இந்த சபைன்னு சொல்றது என்ன மார்க்கமா? மனுஷ மார்க்கம். நீங்க எந்த மார்க்கத்தார்? மனுஷ மார்க்கம். நீங்க எந்த மார்க்கத்தார் ஐயா? என்ன ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி டைரக்டா எல்லாம் அடிக்காதீங்க, இன்டைரக்டா சொல்லுங்க, நாங்க சிரிச்சுக்கிடுறோம். அப்படி சொல்றீங்களா? ஓஹோ, the problem with us is this. மனுஷ மார்க்கமாய் பொறாமை, வாக்குவாதம், பிரிவினை, அந்த கூட்டம், இந்த கூட்டம், அந்த சபை, இந்த சபை, இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? அது மனுஷ மார்க்கம், அது கிறிஸ்துவின் மார்க்கம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின் நாமத்தை தான் எடுக்கிறவங்க, பரிசுத்த ஆவியினால தான் நிறைஞ்சிருக்கவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான். ஆனா கொஞ்சம் மாம்சமும் ஒட்டிக்கிட்டே இருக்குது இல்ல? நல்லா கவனிங்க. தேவன் என்னை பரிசுத்தமாக்குவதற்கு மாத்திரம் அழைக்கவில்லை, பரிசுத்தவான்களாக மாற்றும் அடைகிறார். 2ஆம் மரணத்துக்கு யார் மேல தெரியுமா அதிகாரம் கிடையாது? முதல்ல அதை வாசிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் ஆழம் புரியும். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். யாரு? இப்ப பக்கத்துல இருக்கவங்கள பார்த்துக்கலாங்க. நீங்க முதலாம் உயிர்த்தெழுதணுமா? 2ஆம் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது, அது எல்லாரும் எழும்பும்போது எழும்புறது. முதலாம் உயிர்த்தெழுதல் வெறும் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம்தான்.
உயிர்த்தெழுதல்ல ரெண்டு. முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு வேணுமா, ரெண்டாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு வேணுமா? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு வேணுங்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாம் உயிர்த்தெழுதலே போதும் ஐயான்னு சொல்றவங்க மாத்திரம் சுதாரிப்பா தான் இருக்கிறீங்க. ஆனா இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அதனால தான் பவுல் எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாக ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறீங்க. ஆனா இரண்டாவது நிறுவனத்தில் நீங்க பரிசுத்தவான் ஆயிட்டீங்க. முதல்ல இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ள காணப்படுகிற காரியம் பேதங்கள், ரோதங்கள், மனுஷ மார்க்கங்கள், மாம்சத்தின் கிரியைகள். நான் இப்படி 10 காரியத்தை 1 கொரிந்தியர்ல இருந்து நாம் பேச முடியும். அவங்களுக்கு விக்கிரகங்களுக்கு புதுப்பிக்கப்பட்டதா குறித்து ஒரு சந்தேகம், கல்யாணம் கன்றதை பற்றி ஒரு சந்தேகம், அந்நிய பாஷை பேசுறது குறித்து ஒரு சந்தேகம், அன்பு பெருசுன்னா வேற இதெல்லாம் உண்டா, எல்லா விதமான குறைபாடுகளோடு தான் இருந்தார்கள். They were throughout 1 Corinthians. You can see they were all lack lot of things. ஆனா வேதம் அவர்களை பார்த்து சொல்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், ஆனா இன்னும் பூரணமான விடுதலையாக்கப்பட்டவர்கள் அல்ல. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், இன்னும் பூரணமான விடுதலை இல்லை. பூரணமான பரிசுத்தவான்களாகும்படியான அந்த ஸ்டேட்டஸுக்கு அவர்கள் கடந்து வரவில்லை. ஆனா 1ஆம் நிருபத்தை எழுதி 2ஆம் நிருபத்துக்கு வரும்போது அவர்களை பார்த்து சொல்றான் பரிசுத்தவான்கள். நல்ல கவனிங்க. பரிசுத்தவானாக இருக்கிறதற்கான அடையாளங்களை பவுல் காண்பித்து கொடுக்கும் போது தன்னையே முன்னிறுத்துகிறான். தான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நீங்களும் ஆகிவிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். அப்படி பரிசுத்தவான் என்று அழைக்கக்கூடிய தகுதி பெற்றவர் பவுலை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய காரியங்கள் 5 காரியங்களை மாத்திரம் 2 கொரிந்தியரில் நாம் காணோம். 9 காரியங்கள் இருக்கின்றன, நேரம் இல்லை. 5 காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு பரிசுத்தவானாக மாறணும்னு ஆசை இருக்குது? அல்லேலூயா. நல்ல கை வைத்துங்க பார்க்கட்டும். உண்மைதானா? உண்மைதானா? ஆமா. பரிசுத்தம் ஆக்கப்படாதல் இல்லாம பரிசுத்தமான ஆயிட முடியாது. டைரக்ட் ப்ரமோஷன் ஒருத்தரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பரிசுத்தமாக்கப்படணும், அதுக்கு பிறகு பரிசுத்தவான்கள் ஆகணும். இன்றைக்கு சபைகள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை, அது எந்த சபையாயிருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியத்தில் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சபைக்குள்ளே அவன் பரிசுத்தவானாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஒப்பாத எந்த பிரசங்கத்தையும் என்னுடைய ஆத்மா அரோசிக்கிறது, என்னுடைய ஆத்மா ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏனென்றால் நான் வேதத்தில் அப்படி பார்க்கவில்லை. Every church must make every sanctified believer as a saint. Every church, every group must make a sanctified believer into a saint. That is the duty of every pastor. பாஸ்டருடைய பெரிதான வேலையாக்கும் அது. நல்ல கவனிங்க. மீனை பிடிக்கிறது எவாஞ்சலிஸ்ட் வேலை. கழுவி அதில் நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி அதை வெட்டி குழம்பாக மாற்றுகிறது யார் வேலை? பாஸ்டர் வேலை. ஆனா நல்ல கவனிங்க, மீன் பிடிக்கிற வேலையும் வேணும், மீனை கழுவுற வேலையும் வேணும். பாஸ்டர் சொல்வார் மீன் கழுவுற வேலை தான் பிரதானமான வேலை. எவாஞ்சலிஸ்ட் சொல்வார் மீன் பிடிக்கிற வேலை தான் பிரதானமான வேலை. எந்த வேலை பிரதானமான வேலை? ஹலோ, அவர் சொல்ல, அவருக்கு நான் சொல்லுவேன், பாஸ்டருக்கு சொல்லுவேன், மீன் கழுவுறதுக்கு மீன் இருந்தாதானே ஐயா கழுவுவேன். இவர் சொல்லுவாரு மீனை கழுவாம எப்படியா சாப்பிடுவேன். ஸோ 2 ஊழியமும் 2 கண்ணை போல தேவ சபையில் உண்டு. சில பாஸ்டருங்க மிஷினரி ஊழியம்னால ஆவாதுன்னு சொல்லுவாங்க, சில மிஷினரிங்க பாஸ்டர்னால ஆவான்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை, 2ம் தேவனுக்கு மிகவும் தேவையான காரியம்.
We must not forget this truth. We must not forget. The Bible teaches us very carefully. The church and the mission goes together. They both go together. நன்றா கவனிங்க. இப்போ பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் என்று 9 அடையாளங்கள் இருக்கின்றன 2 கொரிந்தியர்ல. நீங்க இதெல்லாம் மீதி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட வேண்டியது. நான்